உறவுகளுக்கு வணக்கம். பணம் கொடுத்தும் வெற்றி பெற முடியாது, மலேசிய நிறுவனத்தின் புதிய கருத்து கணிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் கடந்த 2 ஆண்டுகளாக மகளிர் வங்கி கணக்கில் 1000 ரூபாய் மாதந்தோறும் வரவு வைக்கப்படுகிறது. அடுத்ததாக கடந்த பொங்கல் பண்டிகைக்காக 3000 ரூபாய் நியாய விலைக்கடை மூலமாக மகளிருக்கு வழங்கப்பட்டது. நேற்றைய தினம் 3 மாத மகளிர் உரிமை தொகை மற்றும் கோடைகால சிறப்பு நிதி என்ற பெயரில் 5000 ரூபாயை மகளிர் வங்கி கணக்கில் வரவு வைத்தது. பீகாரில் ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணி ஸ்டைலில் இந்த ஃபார்முலாவை திமுக பின்பற்றியது. பணம் கொடுத்தால் வெற்றி பெற்று விடலாம் என்று திமுக நினைத்தது. ஆனால் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு திமுகவுக்கு பின்னடைவை கொடுத்துள்ளது. என்னவென்று சொன்னால், மலேசியா நிறுவனம் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டுள்ளது. அந்த கருத்து கணிப்பில் 32% வாக்குகளை பெற்று திமுக 2வது இடத்துக்கு தள்ளப்படுகிறது. 32% வாக்குகளை பெற்று திமுக 2வது இடத்திற்கு தள்ளப்படுகிறது. 28% வாக்குகளை பெற்று அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படுகிறது. 28% வாக்குகளை பெற்று அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படுகிறது. ஆளுங்கட்சியான திமுக எதிர்க்கட்சிக்கு வருகிறது. எதிர்க்கட்சியான அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்கிறது. புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் 35% வாக்குகளை பெற்று 100க்கும் அதிகமான தொகுதிகளை பெற்று ஆட்சி அமைப்பதாக அந்த கருத்து கணிப்பு வெளியிட்டுள்ளது. திராவிட கட்சிகளுக்கு இந்த தமிழக வெற்றி கழகம் ஒரு வீழ்ச்சியை கொடுத்ததாக பார்க்கப்படுகிறது. ஏறத்தாழ 58 ஆண்டு காலம் கழித்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த தமிழக வெற்றி கழகம் உண்டு பண்ணுவதாக அந்த நிறுவனம் கருத்து தெரிவித்துள்ளது. இது மலேசிய நிறுவனம் வெளியிட்ட கருத்து கணிப்பு. இந்த கருத்து கணிப்பு எந்த அளவுக்கு உண்மை என்று சொல்ல முடியாது. கருத்து கணிப்பு என்று சொன்னால் ஒரு தொகுதியில் குறைந்தது 10,000 பேரை வைத்து கருத்து கணிப்பு நடத்தியிருக்க வேண்டும். 234 தொகுதிகளிலும் இவர்கள் கருத்து கணிப்பு நடத்தியிருந்தார்களா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. இந்த மலேசிய நிறுவனத்தின் கருத்து கணிப்பு தமிழக வெற்றி கழகத்தின் தூண்டுதலின் பேரில் வெளியிடப்பட்டதா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. ஏனென்று சொன்னால், தமிழக வெற்றி கழகம் பிரம்மாண்டமான வெற்றி பெறுவதாக இந்த கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் தூண்டுதலின்படி இந்த கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டுள்ளதா என்ற ஒரு கேள்விக்குறியை எழுப்பியுள்ளது. இது ஒரு கருத்து கணிப்பா கருத்து திணிப்பா என்பது தெரியவில்லை. தமிழக வெற்றி கழகம் உண்மையிலேயே வெற்றி பெறுகிறதா அல்லது வெற்றி பெறுகிறது என்ற மாயையை ஏற்படுத்துகிறார்களா என்பதும் தெரியவில்லை. தேர்தலுக்கு பிறகு நடத்தப்படுகிற கருத்து கணிப்பு தான் உண்மையான நிலவரத்தை சொல்லும்.